பள்ளி படிக்கும் மாணவனை கூட விட்டு வைக்காத சாதி தாக்குதல். அவனுக்கு தலையில ஒரு 9 இடத்துலையும் கை கால்கள்லாம் இதாகி ஒரு 4 ஃபிங்கர் அவனுக்கு துண்டாகி இருக்குது. ஈனா எப்படி படிப்ப எப்படி எழுதுவனு கலங்கி போன மாணவன். இந்த பாதையில் நாங்க உங்களுக்கு இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் கொடுத்த நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை மாநில தலைவரான ரஞ்சன் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தேவேந்திரராஜ் அப்படின்ற மாணவன் பேருந்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது சாதி ரீதியா தாக்குதல் நடத்தினதா கூறப்படுது. இதுல மாணவருடைய கை சேதம் அடைஞ்சிருக்கு. பெற்றோர்கள் கலங்கி போய் அந்த மாணவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை மாநில தலைவரான ரஞ்சன் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மாணவனுக்கு சிகிச்சை மேற்கொள்றதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை மாநில தலைவரான ரஞ்சன், அதை தொடர்ந்து அந்த மாணவனுடைய குடும்பத்தார் மற்றும் மருத்துவர்கள் எல்லாரும் அமைச்சருடைய இல்லத்துல இன்னைக்கு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து மாணவனுக்கு நல்லபடியா சிகிச்சை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஞ்சன் அவர்களுமே அந்த குடும்பத்தாரை சந்திச்சு மாணவனுடைய நலம் விசாரிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. மாணவனுக்கு நல்வாழ்க்கை கிடைக்கிறதோட நிச்சயமா இந்த சாதி ரீதியான கொடுமையும் தடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை எழுப்பட்டிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை சேர்ந்த தூத்துக்குடியில தம்பி தேவேந்திரராஜ் 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன். சென்ற ஆண்டு அவனுக்கு சக மாணவர்களால் சாதி ரீதியான தாக்குதல் நடைபெற்று அவனுக்கு தலையில் ஒரு 9 இடத்துலையும் கை கால்கள்லாம் இதாகி ஒரு 4 ஃபிங்கர் அவனுக்கு துண்டாகி இருக்குது. அவனுடைய ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களோட அணுகி இவங்களை கூப்பிட்டு வந்தோடனையும் அவங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் டீன் அவர்களையும் மரியாதைக்குரிய ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுடைய சூப்பரண்ட் அவர்களையும் அழைத்து இந்த மாணவனுக்கு அவனோட பெற்றோரோடு அவனுக்கு என்னெல்லாம் சிறப்பான முறையில் சிகிச்சை செய்ய முடியும், அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்க முடியாத அவனுக்கு மேல் சிகிச்சை என்ன செய்ய முடியுன்றதை கலந்தாலோசித்து நாளைக்கே டீன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவனுக்கு அந்த விரல்கள் எல்லாம் சரி செய்யப்படுறதுக்கு என்னெல்லாம் உதவியோ அரசு சார்பாக செய்ய முடியுன்ற வாக்குறுதியை கொடுத்து மருத்துவர்கள் ஆலோசனைப்படி அவருக்கு நடக்கிறதுக்கு நாளைக்கு அட்மிட் ஆகுறாங்க. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.